ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்துட்டு இன்னைக்கான ஃபுல் எபிசோட் செம்மையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ நான் முதல்ல வந்துட்டு ஒரு 3 விஷயத்த சொல்லிடுறேன். இன்னைக்கான டாஸ்கில் வந்துட்டு வெளியே போனது, அந்த நீ பொம்மை நானும் பொம்மை டாஸ்கில் வெளியே போனது ஃபர்ஸ்ட்டு தர்ஷிகா, அன்ஷிதா, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா முத்து. இந்த 3 பேரும் இந்த டாஸ்க்கை விட்டு தற்போது வெளியே போயிருக்காங்க. அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட், டாஸ்கில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்துச்சு. சாச்சனா வந்துட்டு கையை கடிச்சிட்டேன் அப்படின்னு பவித்ரா சொல்கிறாங்க. அதே மாதிரி சாச்சனா வந்துட்டு ட்ரெஸ்ஸை உருவுறா அப்படின்னு அன்ஷிதா வந்துட்டு புகார் சொல்கிறாங்க. சரி, இது எல்லாத்தையும் விட்டுடலாம். இன்னைக்கு எபிசோட 1 by 1 பார்க்கலாமா? ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா மார்னிங் யார் எவிக்ட் ஆனாங்கன்னு தெரியாதுல. ஏன்னா நேற்று நைட்டு 3:30 மணி வரைக்கும் வந்துட்டு அன்ஷிதா மற்றும் ஜாக்லின் 2 பேருமே வந்துட்டு களத்தில் இருந்தாங்க. கடைசியில் அன்ஷிதா தோத்தாங்க, ஜாக்லின் ஜெயிச்சாங்க. ஸோ காலையில் தான் தீபக் வந்து பார்க்குறாரு, ஓகே அவரோட பொம்மை வந்துட்டு குப்பையில் இருக்குது அப்படின்றத பார்க்குறாரு. இந்த இடத்துல ரொம்ப குறிப்பிட்டு ஒன்று பார்க்கணுங்க. அதாவது அன்ஷிதா வந்துட்டு நேற்று நைட்டே ஜாக்லின் நல்ல விளையாடின அன்ஷிதா அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுக்க வந்தப்ப, இல்லை இப்போ வேணாம் எனக்கு பேசுகிற மூடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லினை மூஞ்சல் அடித்த மாதிரி அசிங்கப்படுத்திட்டு போனாங்க. இது கூட பரவாயில்லைங்க. காலையிலையும் மறுபடியும் ஜாக்லின் வந்துட்டு அன்ஷிதா கிட்ட பேசுறதுக்கு வெயிட் பண்ணி நின்னாங்க. பேசலாமா அன்ஷிதா அப்படின்னு கேட்டப்ப அன்ஷிதா இல்லை வேண்டாம், நான் மூடில் இல்லை, இப்போதைக்கு எனக்கு பேச விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி மூஞ்சல் அடிச்சமா சொன்னாங்க. அதாவது ஜாக்லின் ஜெயிச்சதில் அன்ஷிதாவுக்கு சுத்தமாக விருப்பமே கிடையாது. அவங்கள வந்துட்டு ஏமாற்றி ஜெயிச்சதா ஃபீல் பண்ணிருக்காங்க. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஒன்று வந்துட்டு கிளியர் பண்ணிக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா அன்ஷிதா வீம்புக்குன்னு உட்காந்துட்டு இருந்தாங்க, வீம்புக்குன்னு தான் உட்காந்துக்கிட்டே இருந்தாங்க. தீபக்கோட பொம்மையை கையில் வச்சுக்கிட்டு உட்காந்துருந்தாங்க. சாரி, அவங்க வச்சுட்டு இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சளுடைய பொம்மை. இந்த இடத்துல ஜாக்லின் கையில் இருந்து தீபக் பொம்மை உள்ளே போனோம், அதனால தான் நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பச்சையாக சீனை போட்டாங்க. தீபக் இதுக்கு முன்னாடி வந்துட்டு அந்த அளவுக்கு ஒன்றும் க்ளோஸ்லாம் கிடையாது அன்ஷிதாக்கு. அப்படி இருக்கும்பொழுது தீபக் பொம்மை உள்ளே போனோம் அப்படின்னு இவங்க உட்காந்ததுல எந்த அர்த்தமும் இல்லை. ஏன்னா தீபக் கூட இவங்க பக்கத்தில் உட்காரல, அவர் போய் தூங்க போயிட்டாரு. பட் ஆனால் மஞ்சரி பொம்மை உள்ளே போகணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஜாக்லின் உட்காந்ததுல ஒரு அர்த்தம் இருந்துச்சு, ஒரு நியாயம் இருந்துச்சு. ஏன்னா ஜாக்லின் பொம்மையை வச்சிருந்தது மஞ்சரி தான். மஞ்சரி எடுத்துகிட்டு போய் ஜாக்லின் பொம்மையை அந்த டால் ஹவுஸில் வச்சுட்டாங்க. ஸோ அந்த டால் ஹவுஸில் வச்சது காரணமாக மஞ்சரி எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஜாக்லின் உட்காந்துருந்தாங்க. இது ஒரு நன்றி கடன் தானே. இவங்களுடைய பொம்மையை, அதாவது ஜாக்லின் பொம்மையை எடுத்துகிட்டு போய் மஞ்சரி வச்சதுனால மஞ்சரியை சேவ் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் உட்காந்ததுல ஒரு அர்த்தம் இருக்குது. ஆனால் அன்ஷிதா உட்காந்ததுல எந்த அர்த்தமும் இல்லை. கிட்டத்தட்ட 3:30 மணி ஆச்சு, 2 பேருமே ரெஸ்ட் ரூம் கூட போகல. அதுக்கப்புறமா வந்துட்டு வேறு வழியே இல்லாமல் ஓடி போய் ரெஸ்ட் ரூம் போனாங்க அன்ஷிதா. ஆனால் அதுக்கு காரணம் ஜாக்லின் தான். அவங்க அவ்வளோ சஃபர் ஆனது காரணம் ஜாக்லின் தான் சொன்னதை எப்படின்னே ஏற்றுக்க முடியல. கொஞ்சம் கூட வந்துட்டு அவங்களுக்கு அந்த விஷயமே தெரியல. இவங்க எப்போவோ போயிருக்கலாம், பட் ஆனால் தீபக் பொம்மை போகணுன்னு இவங்க உட்காந்துட்டு ஜாக்லினால தான் போக முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. காலையிலையும் நான் ஜாக்கை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், ஜாக்கை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு பேசுகிறாங்க. ஆனால் ஒன்றே ஒன்று, இந்த இடத்துல எந்த இடத்துலையுமே வந்துட்டு அன்ஷிதாவை பற்றி தப்பாலாம் ஜாக்லின் பேசவே இல்லை. அதே மாதிரி உள்ள இருக்க ஆண்களுமே சரி அன்ஷிதாவை புகழ்ந்து பேசினாங்களே தவிர்த்து ஜாக்லினை யாருமே புகழ்ந்து பேசல. பிகாஸ் ஜாக்லினும் பயங்கரமான டஃப் கொடுத்து தான் ஜெயிச்சிருக்காங்க. அவங்க ஒன்றும் சும்மாலாம் ஜெயிக்கல, அந்த மாதிரி இல்லை. பட் ஆனால் அன்ஷிதாவை கூப்பிட்டு எல்லாமே பாராட்டுறாங்க. எதுக்காக ஜாக்லின் மேலே இவ்வளோ வன்மம் உள்ளே இருக்கவங்களுக்கு அப்படின்றது சுத்தமாக புரியல. எல்லாத்த விட தோற்று போயிட்டேன்ற காண்டில் அன்ஷிதா பண்ணது ரொம்ப ரொம்ப கேவலமாக இருந்துச்சு பார்க்கறதுக்கே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்ச காரணத்தினால பிக் பாஸ் வந்துட்டு இந்த வீட்டுக்குள்ளே வந்ததுலேருந்து நீங்கள் ஒருத்தரை பார்த்துருப்பீங்க, முன்னாடி எப்படி இருந்தாங்க இப்போ எப்படி இருந்தாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்டிருக்காரு பிக் பாஸ். இது ஒன்றும் சுவாரஸ்யமான டாஸ்க் கிடையாது. ஆனால் இந்த டாஸ்க்லையும் அடித்து கொண்டது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அன்ஷிதா மற்றும் ஜாக்லின் தான். அன்ஷிதா என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு அந்த டிக்கெட்டில் வந்துச்சுல, அதாவது அவங்களுக்கு வந்து ஒரு சீட்டு வந்துச்சுல, அந்த சீட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தள்ளி இருக்கணும், க்ளோஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்துச்சு. க்ளோஸில் வந்துட்டு ஆனந்தியை சேர்த்தவங்க, தள்ளி இருக்கணும் இதில் ஜாக்லினை சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறமா ஜாக்லினே சொல்லிட்டாங்க, யார் இப்போ உங்ககிட்ட இருக்கா தள்ளி இருக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டாங்க. தென் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா ஒரு சின்ன இஷ்யூக்கு வந்துட்டு ரெடி ஆனாங்க. அதாவது பாயாசம் கிளாஸை யாருப்பா குடிச்சிட்டு வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே ஒத்துக்கல. அதுக்காக வந்துட்டு போராட்டம்லாம் பண்ணுற மாதிரி வந்துட்டு கார்டன் ஏரியாவில் நடுவில் உட்காந்துருந்தாங்க கொற்ற மழையில். இதில் அர்த்தமே கிடையாது. யாரோட கிளாஸ் அங்கே வச்சாங்க அப்படின்றது வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா கேமரா பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை வந்துட்டு கேட்டு அவங்கள வந்துட்டு குத்தம் சொல்லணும் அப்படின்றது அர்த்தம் இல்லை. எனக்கு என்னமோ அந்த இடத்துல சௌந்தர்யா பண்ணது கொஞ்சம் வந்துட்டு அட்டென்ஷன் சீக்கிங்காக இருந்துச்சோ அப்படின்ற மாதிரி வந்து தெரிஞ்சுது. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஆணியாக இன்று பேசப்பட்டது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே 2 பேர், ஒன்று பவித்ரா அண்ட் ஆனந்தி. இவங்க 2 பேரும் எதை பற்றி தெரியுமா பேசுகிறாங்க? தர்ஷிகாவோட லவ்வை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியல, கிட்டத்தட்ட நேற்றுலேருந்து டைம் கிடைக்கிறப்பெல்லாம் ஆனந்தி மற்றும் பவித்ரா 2 பேருமே தர்ஷிகா விஷால் லவ்வை பற்றி தான் பேசுகிறாங்க. சம்மந்தமே இல்லாமல் நடுவில் வந்துட்டு அன்ஷிதாவை கொண்டு வந்தாங்க. மறுபடியும் தர்ஷிகா அண்ட் விஷாலோட லவ்வை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் எப்போ தர்ஷிகா கிட்ட பேச போகலான்னு பார்த்தாலும் விஷால் கூடவே இருக்காரு. அவளுக்கு கையில் எரியுதுன்னு சொன்னால் விஷால் வந்துட்டு அந்த இடத்துல தேய்ச்சி விட்டுறாரு. ஸோ விஷால் வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு அந்த தேய்க்கிறாரு அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன காண்டு? ஆக்சுவலாக எங்களுக்குமே அந்த லவ்வில் ஒன்றும் பெருசாக விருப்பம் இல்லை.
விஷாலும் அந்த லவ் அக்செப்ட் பண்ணவே இல்லை, தர்ஷிகாவும் லவ் சொல்லிட்டு ஒதுங்கவும் இல்லை. 2 பேரும் எப்படியோ போய்கிட்டு இருக்காங்க. அதை கண்டென்ட் நினச்சி பண்ணிருக்காங்க. பட் மக்கள் யாருமே அதை கண்டுக்கவே இல்லை. ஆனால் உள்ளே இருக்க பவித்ரா எதுக்காக இவ்வளோ காண்டா பேசுகிறாங்க? காண்டா அப்படி இல்லைனா தன்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு தர்ஷிகா வந்துட்டு தன்னை கவனிக்காமல் இப்போ விஷால் கூடவே இருக்காரே அப்படின்ற ஒரு கடுப்பில் பேசுகிறாங்களான்னு தெரில. பட் வாட் எவர் இட் இஸ், பவித்ராவுக்கு கொஞ்சம் காண்டாகுதுன்றது மட்டும் நல்லாவே தெரியுது. அவளை அப்ரோச் பண்ணவே முடியல. அவளை சுற்றி இதுக்கு முன்னாடி இருந்தவங்க யாருமே இப்போ அவள் கூட இல்லை அப்படின்றது வந்துட்டு அவளுக்கு புரியுதா இல்லையா அப்படின்ற மாதிரி வந்துட்டு பவித்ரா கிட்டத்தட்ட அழுகிற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காங்க. இது கூட பரவாயில்லைங்க, அவங்க 2 பேருமே வந்துட்டு ஜாலியாக உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ அது அவங்களோட விருப்பம். ஆனால் இதை பற்றி நடுராத்திரி கூட பேசினாங்களாம் பாருங்களேன். ஸோ அதை பற்றி நான் அப்புறமா சொல்ல வரேன். ஸோ இதுக்கப்புறமா வந்து டாஸ்க்குள்ளே போயிடலாம். ஸோ டாஸ்க்கை பற்றி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நீ பொம்மை நானும் பொம்மை டாஸ்கில் வந்துட்டு தளர்வுகள் கொடுக்கப்பட்டுச்சு. அதாவது இந்த விதிகள் இருந்துச்சுல, விதிகள்லேருந்து தளர்வுகள் கொடுக்கப்பட்டுச்சு. என்னென்ன தளர்வுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் கையிலேருந்து இன்னொருத்தர் பொம்மையை பிடுங்கலாம் அப்படின்ற அந்த தளர்வு கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் இதை பிளான் பண்ணி பக்காவாக பிளான் பண்ணி தான் பிக் பாஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா இந்த தளர்வுகள் மூலமாக ஒருத்தர் பயங்கரமாக அடிச்சுக்கிட்டாங்க. அண்ட் ஆப்வியஸாக இன்னைக்கான கேமில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான விரித்தனமான கேமை வந்துட்டு நம்மளுடைய கண்டஸ்டன்ட் எல்லாமே நம்ம கொடுத்தாங்க. உண்மையிலே இப்படிப்பட்ட ஒரு கேமையும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தையும் வச்சுக்கிட்டு எதுக்காக 50 நாள் நம்மளை வந்துட்டு கடுப்பேற்றினாங்கன்னு தான் தெரில. ஸோ அந்த பொம்மைங்களுக்கு மேலே பேர் எழுதப்பட்டுச்சு. எப்படியாவது ஜாக்லினோட பொம்மையை வந்துட்டு ரயான் எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சுறாரு. அதே மாதிரி ரயான் பொம்மையை ஜாக்லின் எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சுறாங்க. அவங்களுடைய கேம். ஸோ எல்லாருமே தனித்தனியாக விளையாடுறான் அப்படின்னு சொன்னாலுமே கடைசியில் இந்த கேமில் ஜெயிக்க போகிறது யாரோ ஒரே ஒருத்தர் தான். அதுவும் அவங்களுக்கு சீக்கிரட்டாக ஏதாவது கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் இவங்களுக்கு தெரியாமல் அப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. 3 கேங் இருக்குது. 3 கேங்குமே வந்துட்டு எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் எடுத்தவொன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கடுமையான ஒரு விஷயம் நடந்த காரணத்தினால அன்ஷிதா அவர்கள் வெளியே போனாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஏன் தெரியுமா, கிட்டத்தட்ட 3:30 மணி வரைக்கும் உட்காந்து ஜாக்லின் பேச வரும்பொழுது கையை கூட கொடுக்காம எனக்கு பேச விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. இது ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பே கிடையாது. ஸோ அப்போவே எனக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் இருந்துச்சு. பட் அவங்க தோத்தப்ப ஓகே ஃபைன், இப்படி தான் இருக்கணும் கேம். பிகாஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்க ஜாக்லினுக்கு மரியாதை கொடுக்கல. 2 பேருமே 3 மணி வரைக்கும் உட்காந்தாங்க. 2 பேருமே ரெஸ்ட் ரூம் போகாமல் உட்காந்துருந்தாங்க. அன்ஷிதாவுக்கு இருந்த அதே பெயின் ஜாக்லினுக்குமே இருந்துச்சு. ஆனால் அதை கொஞ்சம் கூட அன்ஷிதா மதிக்கவே இல்லை. ஜஸ்ட் ஒரு ஷேக் ஹேண்ட் கூட பண்ணவே இல்லை. எனக்கு இப்போ பேச விருப்பம் இல்லைன்னு சொன்னாங்க. காலையில் வந்து பேசும்போதும் வந்துட்டு தள்ளி போனாங்க. ஒஸ்ட் பிஹேவியராக காட்டினாங்க. ஸோ அதனால் அன்ஷிதா வெளியே போனப்போ கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருந்துச்சு. 2வது பார்த்தீங்கன்னா தர்ஷிகா பயங்கரமான சண்டை, ஒருத்தருக்கு ஒருத்தர் செம்மையாக சண்டை போட்டுக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, அன்ஷிதாவுடைய ட்ரெஸ்ஸுக்குள்ளே வந்துட்டு பொம்மையை ஒழிச்சு வச்சுக்கிட்டாங்க. இதனால் ட்ரெஸ்ஸை தூக்கிலாம் வந்துட்டு பொம்மையை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க நம்மளுடைய சாச்சனா. அந்த இடத்துல வந்துட்டு அன்ஷிதா பயங்கரமாக கத்துறாங்க, என் ட்ரெஸ்ஸை விடாதுன்ட்டு. பட் சாச்சனாவும் கரெக்டாக தான் பேசினாங்க. ட்ரெஸ்ஸுக்குள்ளே பொம்மையை ஒழிச்சு வச்சுக்கிட்டா பின்ன நான் எப்படி எடுக்க முடியும், அப்படி தானே எடுக்க முடியும்னு சொல்லிட்டு சாச்சனா கேட்டதும் ஓரளவு கரெக்டாக தான் இருந்துச்சு. அன்ஷிதா என்ன இலவு கேம் ஆடுதுன்னே தெரிய மாட்டுது. அது மட்டும் இல்லைங்க, சாச்சனா வந்துட்டு தன்னுடைய கையை கடிச்சதா பவித்ரா வந்துட்டு ஏன் கடிக்கலாம் செய்கிற அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஒரு கட்டத்தில் வந்துட்டு சாச்சனா தொடையவே எவனோ கிள்ளிருக்கான், எவன் தெரில. பொண்ணு கிள்னானா பையன் கிள்னானா அப்படின்றது பேச்சு இல்லை. பட் ஆனால் சாச்சனா சொன்னாங்க என் தொடையை யாரோ பயங்கரமாக கிள்ளிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது கூட பரவாயில்ல. இதே டாஸ்கில் கிட்டத்தட்ட உள்ளே போகும்போது மஞ்சரி அவர்கள் வந்துட்டு டேபிளில் இடிச்சுக்கிட்டு மண்டை வீங்கியிருக்கு. அவங்களுக்கு வந்துட்டு ஐஸ் ஒத்தரமே கொடுத்தாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி மஞ்சரி வச்சிருந்தது முத்துவோட பொம்மை. ஸோ மஞ்சரி வந்துட்டு முத்துவோட பொம்மையை ட்ரேயில் வைக்காத காரணத்தினால முத்து அவர்களும் எவிக்ஷன் ஆனாங்க, அதாவது இந்த கேம்லேருந்து. ஸோ இன்றைக்கி இந்த நீ பொம்மை நானும் பொம்மை கேம்லேருந்து 3 பேர் வெளியே போயிருந்தாங்க. நான் ஆல்ரெடி சொன்னது தான். தர்ஷிகா, அதுக்கப்புறமா அன்ஷிதா, முத்து, இந்த 3 பேர் வந்துட்டு வெளியே போயிருந்தாங்க. இந்த நீ பொம்மை நானும் பொம்மை டாஸ்க் வந்துட்டு ரொம்ப அக்ரெசிவாக போகுது. எல்லா போட்டியாளர்களுமே ஒன்றா சேர்ந்து இந்த மாதிரி பிளான் பண்ணலாம், இல்லை 1-on-1 பிளான் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு பிளான் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. பட் எதுவுமே செட் ஆகல. கொஞ்சம் அக்ரெசிவாக போய்கிட்டே தான் இருக்குது. ஆனால் முத்து தன்னுடைய கேமை மறந்துட்டாரோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முத்து வந்துட்டு எப்படியாவது சாச்சனாவை சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தார். அது மட்டும் இல்லை, இந்த கேமில் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தார். அட் த சேம் டைம் அவருடைய பொம்மை உள்ளே போல அப்படின்னு சொன்ன உடனே இந்த கேமை பொறுத்த வரைக்கும் விளையாடுறதை விட வேடிக்கை பார்க்கறதே நல்லதுன்னு சொல்லிட்டாரு. ஏன் முத்து இப்படி சொன்னீங்கன்றது எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை. இதுக்கு முன்னாடி எப்படியாவது விளையாடணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக பிளான் பண்ணியிருந்தவர் தோத்த உடனே விளையாடுறதை விட வேடிக்கை பார்க்கறது மச் பெட்டர் அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு சொன்னார். ஸோ அது கேட்கறதுக்கே ரொம்ப வியர்டாக இருந்துச்சு. அது கூட பரவாயில்ல, சாச்சனாவை எப்படியாவது ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ணுறது சரியே கிடையாது. ஏன்னா இந்த இடத்துல வந்துட்டு 1-on-1 பண்ணால் கண்டிப்பாக வந்துட்டு சாச்சனாவால் ஜெயிக்க முடியாது. அந்த காரணத்தினால சாச்சனாவுக்கு அது வந்துடக்கூடாது அப்படின்றதுனால மற்றவங்க சொல்கிற ஐடியாஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு முத்து அவாய்ட் பண்ணிட்டே வந்துக்கிட்டு இருந்தார். இது இல்லாமல் சாச்சனா கூட அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனாலும் என்னவோ தெரியல, சாச்சனா கூட அதிகமாக பேசுறதாலும் என்னவோ தெரியல, முத்து வந்துட்டு முழுக்க வந்துட்டு சௌந்தர்யாவை பற்றி பின்னாடி பேசிக்கிட்டே இருக்காரு.
எப்போவுமே சாச்சனா அண்ட் முத்து இவங்க 2 பேருமே ஒன்றா உட்காந்து பேசினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சௌந்தர்யா தான் பின்னாடி தப்பு தப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அது ஏன் அப்படின்னே தெரிய மாட்டுது. சௌந்தர்யா அவங்களுடைய சார்ஜ் அண்ட் வேலையை வந்துட்டு பயங்கர கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னும் புரியுது. இந்த டாஸ்க்கை ஒத்தி வச்சதுக்கப்புறமா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லாருமே தனித்தனியாக பேசிகிட்டு இருக்காங்கல்ல. அப்போ முத்து என்ன பண்ணுறாருன்னா, சௌந்தர்யா அருணை பற்றி பின்னாடி பேசிக்கிட்டு இருக்காரு. தென் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பவித்ரா நடு ராத்திரியில் கூட வந்துட்டு ஆனந்திக்கிட்ட என்ன பற்றி பேசிகிட்டு இருக்காங்கன்னா, இந்த மாதிரி வந்துட்டு அவங்க 2 பேரும் பண்ணுறது எனக்கு பிடிக்கவே இல்லை. இப்போ கூட பார்த்தீங்கன்னா அவங்க கையை வச்சு அவங்க தடவிக்கிட்டு இருக்காங்க, ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்லிட்டு பவித்ரா ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்காங்கன்னு தெரில. ஒருவேளை பவித்ரா வந்துட்டு தர்ஷிகா தான் கூட பேசாதது கடுப்பாக இருக்கோ என்னவோ தெரில. அதனால் வந்துட்டு தர்ஷிகா விஷால் கூட பேசுறது அவங்களால ஏற்றுக்கவே முடியல. அட் த சேம் டைம் ஆனந்தி சொல்கிறாங்க, ஏன் தர்ஷிகாவும் விஷாலும் வந்துட்டு நல்ல பேரா கூட இருக்கலாம்ல, விஷால் வந்துட்டு கண்டிப்பாக அன்ஷிதா வந்துட்டு ஃப்ரெண்டாக தான் பார்க்குறான் அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ எதுக்காக பவித்ரா இதை பற்றி கவலைப்பட்டு இருக்காங்கன்னு தெரியல. பிகாஸ் நம்மளே கவலைப்படுறதில்ல. அவங்களும் ஒன்றும் பெருசாக க்யூட் கப்புள் மாதிரிலாம் வந்துட்டு வெளியே காட்டுறது கிடையாது. நமக்கும் ஒன்றும் பெருசாக அந்த அளவுக்குலாம் அவங்களோட க்யூட் கப்பலை பற்றி ரசிக்கணும்லாம் கிடையாது. நமக்கே கொஞ்சம் எரிச்சலாக தான் வருது. இன்னைக்கு கூட எபிசோடில் பார்த்தீங்கன்னா 2 பேர் ஊட்டி விட்டுக்கிறாங்க. அதே மாதிரி விஷாலுக்கு வந்துட்டு கழுத்து வலிக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஒத்தடம் கொடுக்குறது, இதெல்லாம் பார்க்கறதுக்கு எரிச்சலாக தான் வருது. பட் நம்மளே அதை கண்டுக்கல. ஆனால் உள்ளே இருக்க பவித்ரா ஏன் அதை பார்த்து அவ்வளோ காண்டாகிறாங்க அப்படின்றது தான் புரிய மாட்டுது. தென் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தர்ஷிகா அண்ட் விஷால் 2 பேருமே ஒன்றா உட்காந்து பெட்ரூமில் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் காமிச்சு முடித்தாங்க. ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா டாஸ்க்கு ரொம்ப அக்ரெசிவாக இருந்துச்சு. நிறைய பேச்சு போச்சு. நிறைய பேரோட ட்ரெஸ்ஸை உருவிட்டாங்களாம். அது மட்டும் இல்லை, கடிச்சிட்டாங்களாம், கிள்ளி விட்டாங்களாம். ஏன் மஞ்சரிக்கு மண்டையே உடஞ்சிடுச்சு. இப்படி நிறைய விஷயங்கள் வந்துட்டு இன்றைக்கான டாஸ்கில் நடந்துச்சு. ஸோ ஒவ்வொரு நாளுமே இந்த டாஸ்க்கு பயங்கர டஃப்பாக போய்கிட்டு இருக்கு. நாளைக்கு எப்படி போவோம் அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா இன்னும் இருக்கிறதே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 11 பேர் தான் டாஸ்கில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 7 பேர் வெளியே போயிருக்காங்க. ஸோ இந்த 17 பேரில் யார் இந்த நீயும் பொம்மை நானும் பொம்மை டாஸ்கில் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்ப்போம். மேலும் இது போன்ற செய்திகளை எப்படின்னு கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் இதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்.